நேயர்களுக்கு அன்பு வணக்கம். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இன்றைக்கு நம்மிடையே மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் அவர்கள் இணைந்திருக்கிறார். வாருங்கள் நேர்களே சார்ட்ட பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். சார், அதிமுகவுடைய செயற்குழு முடிஞ்சிருக்கு. இந்த தீர்மானங்களை நிறைவேற்றதான் இந்த அவசர செயற்குழுவா சார்? அதாவது அதிமுக செயற்குழு எப்படின்னா, பாம்பும் சாகலை தடியும் உடையலை, ரெண்டுமே நடக்கலை. அதை எதுக்காக இந்த அவசர செயற்குழுன்னு போட்டாங்க? அவசர செயற்குழு தானே போட்டாங்க. எதுக்காக போட்டாங்க? ரெண்டு காரியத்துக்காக போட்டாங்கன்னு சொன்னாங்க. அதாவது பாராளுமன்ற தேர்தல் அடைஞ்ச தோல்வி, அதுக்கப்புறம் கட்சியை எப்படி பலப்படுத்துறது, அதுக்கான வியூகங்கள் எப்படி வகுக்கிறது அப்படின்றத ஒரு விஷயம் ஆக்சுவலாக அப்படின்னு பேசப்பட்ட ஒரு விஷயம். ரெண்டாவது, கட்சி மாவட்டங்கள் இப்போது 82 இருக்குது, அதை அதிகப்படுத்தணுன்ற மாதிரியான ஒரு பேச்சு இருந்தது. இது ரெண்டுமே இந்த 9 தீர்மானங்கள் ரெண்டுமே இல்லை. அதாவது ஒற்றுமையை பற்றியும் பேசலை, ஒற்றுமை வேண்டான்னு, ஒற்றுமை வேணுன்றதை பற்றியும் பேசலை, ஒற்றுமை வேண்டான்றதை பற்றியும் பேசலை. கட்சி ஏன் தோற்றுது அப்படின்றதுல 24 தேர்தலை பற்றின ரெஃபரன்ஸே இதில் இல்லை. அதாவது 24ன்ற தேர்தலை பற்றின ஒரு மென்ஷனே தீர்மானத்தில் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு தீர்மானத்தை போட்டிருக்காங்க. 21 தேர்தலில் 75 இடங்கள் வெற்றி பெற்றதுக்கு பாராட்டு எடப்பாடி பழனிசாமிக்கு, வெற்றியை குவிச்சிட்டாராம. அப்புறம் 26 தேர்தலில் அது நமக்கு ஒரு படிப்பினையை கற்றுக் கொடுத்துருக்கு, எப்படி எதிர்காலத்தை நம்ம தேர்தலை சந்திக்கணுன்ட்டு அது ஒரு பாடமும் படிப்பினையும் கற்றுக் கொடுத்துருக்கு. அப்போ நடுவில் ஒரு பக்கத்தை காணா இருக்கு 24, அது என்ன ஆக்சுவலாக தெரியல. நடுவில் பக்கத்தை விட்டுட்டு அடுத்த இதுக்கு போகிறது தீர்மானம். அப்போது தோல்வியை அதை பற்றி பேசுகிறதுக்கே யோசிக்கிற, அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறதுக்கே யோசிக்கிற ஒரு கட்சி எப்படி சார் எதிர்காலத்தில் உருப்படும்? உருப்படாது. நான் சொல்கிறேன், நீங்கள் கடந்து வந்த என்ன படிப்பினை எடுத்தீங்க? சவுத்தில் ஏன் தோத்தோன்னு என்ன உங்களுக்கு தெரிஞ்சுதா? படிப்பினை என்ன தெரிஞ்சுது? சவுத்தில் ஒன்றுபடுத்தணுன்ற அவசியம் இருக்குல்ல. டெல்டாவில் ஏன் தோத்தீங்கன்ற யோசிச்சிங்களா? அங்கே ஒன்றுபடுத்தணும்னு அவசியம் இருக்குல்ல. கோயம்புத்தூரில் பாஜக கூட்டணி நீங்கள் சொல்கிற மாதிரி இல்லைன்னு வச்சுன்னா உங்களால் அங்கே வின் பண்ண முடியுமா? அங்கே கட்சியை என்ன பண்ண போகிறீங்க? அப்போ என்ன படிப்பினை, என்ன டிஸ்கஸ் பண்ணீங்க? நீங்கள் எல்லா தொகுதி ஆட்களையும் கூட்டு பேசினீங்களே, அதோட முடிவு என்ன? அதை பற்றின ஏதாவது ஒரு தீர்மானங்கள் நீங்கள் சொன்னீங்களா? இது மாதிரி பேசணும், கருத்துக்கள் வந்திருக்கு, இதெல்லாம் பற்றி பொதுச் செயலாளர் முடிவு பண்ணுவார். ஒன்றுமே சொல்லலையே சார். அந்த தீர்மானத்தில் 1வது தீர்மானம் எடப்பாடியை பாராட்டுற தீர்மானம், 9வது தீர்மானமும் எடப்பாடியை பாராட்டுற தீர்மானம், நடுவில் 2லேருந்து 8 ஒரு 6 தீர்மானம் ஸ்டேட் கவர்மெண்ட் திட்ட தீர்மானம். ஒரே ஒரு தீர்மானம் பேருக்கு மத்திய அரசு தமிழ்நாட்டுக்கு திட்டங்களை கொடுக்கல, கண்டனம், நிதியை ஒதுக்கல, ரயில்வேக்கு கண்டனம். இதுதான். அதாவது இது எடப்பாடி திட்டமிட்டு இந்த மாதிரி நமக்கு எதுவும் எதிர்ப்பு வந்துட போகிறதேன்னு கரெக்டாக யோசித்து காய்களை நகர்த்தி எல்லாரையும் அமைதிப்படுத்திட்டார். இல்ல, பிளான் பண்ணி தான் பண்ணியிருக்காரு. அவர் என்னென்ன சார் எம்எல்ஏக்களை கூப்பிட்டு என்ன பண்ணியிருக்காரு? நீங்க இந்த மாதிரி ஒற்றுமை அது இதெல்லாம் பேசியிருந்தீங்கன்னா அவங்கெல்லாம் அந்த குரூப் வந்ததுன்னா உங்களுக்கே சீட் கிடைக்காது, அதனால நீங்க அதை பற்றிலாம் பேசாதீங்கன்னு அவங்களுக்கு சொல்லியிருக்காரு. ஒன்றிய செயலாளர், மாவட்ட செயலாளர் என்ன சொல்லியிருக்காரு? நீங்க இது ஒற்றுமை பற்றிலாம் பேசினீங்கன்னா அந்த குரூப் உங்கள் சீட்டு போயிடும், அப்புறம் அவங்க ஆட்களை நாங்கள் போடுவோம், நீங்கள் போயிடுவீங்க அப்படின்னா இவங்க எதுக்கு பேசுறதை குறைச்சிட்டாங்க. ஆனால் அந்த 6 மந்திரிகள் முதல்ல பேசினாங்க இல்லையா, கட்சியை வலிமைப்படுத்தணுன்ட்டு. அவங்க கொஞ்சம் டைம் எடுத்துகிட்டு இருக்காங்க. பார்க்கலாம், நம்ம அவசரப்பட வேண்டாம். ஏன்னா இந்த செயற்குழுவில் கிளப்பினா அது ஏதோ கட்சியில் பிளவு இருக்கிற மாதிரி, ஒரு பிரச்சனை இருக்கிற மாதிரி தெரியும்ட்டு சரி வேண்டாம் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணிவிட்டு கொஞ்சம் பொறுத்து பார்க்கலாம், மாற போட்டு பார்க்கலாம், எடப்பாடி மனசு மாறுறாரு. அவருக்கு எடப்பாடியை பொறுத்த மட்டும் அவர் இந்த ஓபிஎஸ், சசிகலா, தினகரன் இந்த பேச்சே வேண்டான்றார். அவர் நானே வெற்றி பெறுவேன், எனக்கே மக்கள் ஓட்டு போவாங்கன்னு சொல்கிறார். இல்லை அது சாத்தியம் இல்லைங்க, பிரச்சனை வரும் அப்படின்னு சொன்னால் கேட்க மாட்டேன்றாரு. ஸோ அவர் சரி அப்போ அவருடைய முடிவுக்கு விட்டுலாம், இன்னும் கொஞ்ச நாள் ஆகட்டும், ஆன பிறகு நம்ம இதை பற்றி பார்க்கலான்ட்டு இந்த 6 மந்திரிகள் பேசாமல் இருக்காங்க. ஸோ இன்றைக்கி புயல் அடிக்காததுக்கு காரணம் செயற்குழுவில் இவர் இவங்களெல்லாம் கூப்பிட்டு மேனேஜ் பண்ணிட்டாருன்றது தான் காரணம். இல்லாட்டி 2 தீர்மானம் இப்படி போடுவாங்களா? எடப்பாடியை பாராட்டி 2 தீர்மானம் போடுவாங்களா? அதுலேயும் அந்த 9வது தீர்மானம் ரொம்ப, அதாவது இபிஎஸ் வகுக்கிற யூகங்களுக்கு ஏற்ப செயல்பட்டு அவர் தலைமையில் 26ல் ஒரு ஆட்சி அமைக்கிறதுக்கு எல்லா விதமான நடவடிக்கைகளும் எடுப்பாங்களாம் அவங்க. ஆக்சுவலாக அவர் தலைமையில் ஆட்சி, யூபிஎஸ் தலைமையில் ஆட்சி அமைக்கிறதுக்கு என்ன மாதிரி நடவடிக்கைகள் எடுப்பாங்க அதெல்லாம் தெரியாது. அவர் வகுக்கிற வியூகப்படி செயல்படுவாங்களாம். அவர் காட்டுற வழியில் செயல்பட்டு அவர் வகுக்கிற வியூகங்களுக்கு ஏற்றபடி செயல்பட்டு வெற்றியை ஈட்டுவோம், இபிஎஸ் தலைமையில் நல்லாட்சி அமைப்போம் அப்படின்னு 9வது தீர்மானம். எல்லாமே கரெக்டு. சட்டியில் இருந்தால் தான் நகைப்பையில் வரும். முதல்ல என்ன உங்கள் கட்சி எப்படி இருக்குது? கட்சியை ஸ்ட்ராங்காக வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் சொல்கிற இதுக்கெலாம் அர்த்தம் உண்டு. பாடமும் படிப்பினையும் என்னன்றது நீங்கள் சொல்லவே மாட்டேன்றீங்க. அதனால் இது அதாவது ஒற்றுமைக்கான ஒரு குரலும் வேண்டாம், ஒற்றுமை இல்லைன்னு சொல்ல வேண்டாம், ரெண்டுத்தையும் சைமல்டேனியஸாக கடந்து போகலான்னு முடிவு பண்ண செயற்குழு மாதிரி தெரியுது ஆக்சுவலாக. சார், இந்த அவசர செயற்குழுவில் எடப்பாடி சொல்ல வர மெசேஜ் என்ன சார்? அதாவது நீ மீண்டும் நான் தான் கட்சியில் என்னுடைய பேச்சு தான் நான் தான் சொல்வேன், இறுதி முடிவு நான் தான் எடுப்பேன், நான் தான் எல்லாத்தையும் தீர்மானிப்பேன், நான் எந்த விதமான ஒரு ஆலோசனைக்கும் கன்சல்டேஷனுக்கும்
உடன்பட மாட்டேன்றதான் அவர் சொல்கிற தீர்ப்பு, இப்போ சொல்கிற விஷயம் ஆக்சுவலாக. இந்த எடப்பாடி தலைமையில் நடந்த இந்த செயற்குழுவில் என்ன மாதிரி ஒரு தேர்தலுக்கே நான் தான் தலைமைன்னு அந்த ஒற்றை தலைமையை நோக்கி நகர்த்திக்கிட்டே இருக்காரே சார்? இல்லை, அவர் அதில் தான் ரொம்ப தெளிவாக இருக்கார். மற்றவங்கலாம் வந்து சேர்ந்தா தன்னுடைய தலைமையை போயிடுன்றதுல ரொம்ப தெளிவாக இருக்கார். அதனால அவங்க எல்லாம் வேண்டாம்னு சொல்கிறார் ஆக்சுவலாக. அதனால வந்து தன்னுடைய தலைமைக்கு அவருக்கே அவர் தலைமை மேலே நம்பிக்கை இல்லைன்னு நினைக்கிறேன். அதனால் அவரோட தீர்மானத்தில் அவரே வந்து எடப்பாடி பழனிசாமி தலைவர் நல்லாட்சி அமைப்போன்னு தீர்மானம் அவரே அனைத்து இந்திய அண்ணா திமுக ஆட்சிக்கு வரும்னு சொன்னா கூட ஒரு அர்த்தம் உண்டு. எடப்பாடி பழனிசாமி தலைமையில வந்து ஆட்சி அமைப்போம் அப்படின்னா உங்களை ப்ரொஜெக்ட் பண்ற ஒரு விஷயம் தானே. மீண்டும் அனைத்து இந்திய அண்ணா திமுகவை அரியணையில் ஏற்றுவோம் அப்படின்னு சொன்னா அர்த்தம். எடப்பாடி பழனிசாமி தலைமையில் வந்து நல்லாட்சி அமைப்போம்னா அவருக்கு வந்து தன்னோட தலைமை வந்து எங்கேயாவது இதாகிட போறதுன்னு திரும்பி அதை வலியுறுத்துறார். ஆக்சுவலா முதல் தீர்மானத்திலையும் வலியுறுத்துறார், 9வது தீர்மானத்திலையும் வலியுறுத்துறார். அதுதான் அவர் பண்ணுற விஷயம் ஆக்சுவலாக. இல்லை, கண்டிப்பாக சார். இப்போ வந்து நீங்கள் சொன்ன மாதிரி முன்னாள் அமைச்சர்களுடைய எதிர்ப்பு எல்லாம் இருந்துச்சு. சிவி சண்முகம், வேலுமணி, தங்கமணி அவர்கள்லாம் எதிர்ப்பு தெரிவித்தாங்க. இந்த எதிர்ப்பெல்லாம் மீறி அதிமுகனா எடப்பாடி தான், நான் தான் அப்படிங்கிற நிலைக்கு எடப்பாடி வந்துட்டாரா? இல்லை, அவர் எடப்பாடி வந்து என்ன பிரயோஜனங்க? கட்சி அந்த நிலைமைக்கு இருக்கணும். நீங்கள் கட்சி தேர்தலில் சந்திக்கும் போது தோத்தீங்கன்னா நீங்கள் எந்த நிலைப்பாடு எடுத்தால் யாருக்குன்னு வந்தது? நீங்களே தலைவராக இருங்க, நீங்கள் லெட்டர் பார்ட்டி கூட தலைவராக இருக்கலாம், உங்களுக்கு யாரும் எதுவும் கேள்வி கேட்க போகிறதில்ல. ஆனால் கட்சி தேர்தலில் வெற்றி பெறணும்னு என்ன பண்ண போகிறீங்க? பாஜக கூட்டணி இல்லாட்டி வேலுமணி வெற்றி பெறுவாரா? தங்கமணி வெற்றி பெறுவாரா? கோயம்புத்தூரில் அங்கேயே ததிகுணத்துவம் ஆகிடும்ல நிலைமை. வெற்றி பெறுவீங்களா? நீங்கள் வெற்றி பெற முடியாது. அவங்க 2 பேர் தங்கமணிக்கு வேலுமணிக்கெல்லாம் எப்படியாவது பாஜகவோட சேர்ந்துடணும்னு ஒரு ஆசை இருக்குது. எங்கள் டெல்டாவில் வந்து பிரச்சனை இருக்குது, சவுத்தில் பிரச்சனை இருக்குது கட்சிக்கு. அப்படிலாம் இருக்கும்போது ஏதோ இதில் மத்திய வட மாவட்டங்களில் ஓரளவுக்கு உங்களுக்கு ஓட்டு போட்டாங்கன்னா அந்த 10.5 நீங்கள் கொடுத்தீங்கன்றதுனால ஓட்டு போட்டாங்க. அதுவும் வரப்போகிற எலெக்ஷன் எப்படி போடுவாங்கன்னு சொல்ல முடியாது. அப்படிலாம் இருக்கும்போது எந்த தைரியத்தில் நீங்கள் வந்து கடந்து போகிறீங்க? அந்த மாதிரி இந்த தோல்வியை கடந்துட்டு நாங்கள் தான் வெற்றி பெறுவோம், 26 நல்லாட்சி அமைப்போம்லாம் எப்படி சொல்கிறீங்க? ஸோ இது வந்து அவருடைய தலைமையை வந்து மேலும் வந்து ஒரு உறுதிப்படுத்துறதுக்கான ஒரு விஷயமா இந்த செயற்குழு கொண்டு போயிருக்கார். ஆனால் வந்து அதுக்கு முணுமுணுப்புலாம் இல்லாமல் இல்லை, எல்லார்ட்டையும் முணுமுணுப்பு இருக்குது. ஆனால் அதை எந்த சமயத்தில் எடுக்கணும், நகர்த்தணுன்ற அந்த விஷயங்கள் மட்டும் அவங்களால தீர்மானிக்க முடியல. ஏன்னா ஒரு விஷயம் புசோதனமாகிடுச்சுல அப்புறம் அதை எடுக்க முடியாது, எடுத்தால் வந்து அதோட கடைசி வரையும் பார்க்கணுன்ற மாதிரி நினைக்கிறாங்க. அதனால் வந்து கொஞ்சம் எப்போ எடுக்கிறது, எந்த சூழ்நிலையில் இதை எடுத்தால் ஒர்க் அவுட் ஆகும்னு யோசிக்கிறாங்க இந்த 6 மந்திரிகளும். சார், இந்த செயற்குழு மூலம் எடப்பாடி சொல்கிற மெசேஜ் அதிமுகவில் இனிமேல் ஒருங்கிணைப்புக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொல்கிறாரா? அப்படி ஏதாவது தீர்மானம் முடிந்தால் பரவாயில்லையே, அப்படி எதுவும் சொல்லவே இல்லையே. அவர் வேணாலும் சொல்லலை, வேணும்னு சொல்லலை. ஒருங்கிணைப்பு கிடையாது, யாரையுமே நாங்கள் இனிமேல் சேர்க்கறதா இல்லை, அந்த 3 பேரையும் சேர்க்கறதா இல்லை, இந்த ஒற்றுமைக்கான கட்சியை விட்டு வெளியே போன 3 பேரையும் சேர்க்குற மாதிரி ஐடியா எதுவும் இல்லை, அப்படி எதுவும் தீர்மானம் அவங்க போட்ட மாதிரி தெரியல. தீர்மானம் அதாவது வேணும்னு சொல்லலை, வேண்டாம்னு சொல்லலை, சைலண்டாக கடந்து போகிறாங்க. ஆக்சுவலாக இந்த மௌனத்துக்கு பின்னாடி என்ன சார்? இந்த மௌனத்துக்கு பின்னாடி என்ன? பார்கெனிங் தி டைம், டயத்தை கடத்துறது, நேரத்தை கடத்துறது. எல்லாம் நேரம் கடந்தால் அப்படியே போயிட்டே இருக்கும், பிரச்சனை இல்லாமல் காலத்தை கடத்தலான்ற பாயிண்ட் தான், வேறு ஒன்றுமே கிடையாது. இது காலத்தை கடத்துறதுனால ஒரு பிரயோஜனம் கிடையாது. இன்னும் நீங்கள் புண்ணை வந்து சீரியஸ் ஆன பிறகு போச்சுன்னா அது ஆப்ரேஷன் பண்ணுற லெவலுக்கு போயிடும். அந்த புண்ணை வந்து நீங்கள் ஆரம்பத்திலே க்யூர் பண்ண வேண்டிய அவசியம் இருக்குது. அதாவது நீங்கள் அது தானாக ஆறிடும் அப்படின்னு ஆன்டிபயோட்டிக் சாப்பிடாத இருந்தீங்கன்னா அது ஒரு கட்டத்தில் அது ஆப்ரேஷன் ரொம்ப சீரியஸாக போய் முடிஞ்சிடும். அது அந்த மாதிரி நிலைமைக்கு தான் கட்சியை கொண்டு போகிறார். சார், இப்போ கண்டிப்பாக இப்போ அந்த தீர்மானங்களில் பார்த்தா மத்திய அரசை வந்து ஒரு தீர்மானம் எதிர்க்குது, நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு பேரளவுக்கு. ஆனால் திமுக அரசை கடுமையாக எதிர்த்து தீர்மானங்கள் போட்டிருக்காங்க. மத்திய அரசை பாஜகவுக்கும் எடப்பாடிக்குமான டேர்ம்ஸ் எப்படி இருக்கதா பார்க்குறேன்? பாஜகவுக்கும் எடப்பாடிக்குமான டேர்ம்ஸு அது மூடு பனி மாதிரி அது அப்படியே தான் இருக்குது. அது வந்து வெளியிலேருந்து பார்த்தா தெரியாது, அது வந்து அது உள்ளுக்குள்ளே அப்படியே தான் இருக்குது. அது வந்து ஒரு நீர் பூத்த நெருப்பு மாதிரி அப்படியே தான் இருக்குது. அவங்களுக்கு வந்து பாஜகவை எதிர்த்துன்னு அவங்களால ஒன்றும் பண்ண முடியாது சார். என்ன இவர் பேசுகிறாரு? ஆக்சுவலாக இவர் தம்பித்துறை பார்லிமெண்ட்டில் என்ன சார் பேசினார், பட்ஜெட்டில் என்ன பேசினார்? எவ்ரி செக்டார் ஹேஸ் சம்திங் இன் தி பட்ஜெட். இந்த பட்ஜெட்டில் வந்து எல்லா துறைக்கும் ஏதோ கொஞ்சம் ஏதோ இருக்குது. அதே மாதிரி ஸ்டேட்ஸுக்கு கொடுக்க இந்த எல்லா துறைக்கும் கொஞ்சம் இருக்குன்ற மாதிரி மாநிலங்களுக்கும் வந்து நிதி கொடுத்துருக்காங்க, அசிஸ்டன்ஸ் டு த ஸ்டேட்ஸும் இருக்குது அப்படின்னு பேசினார். அப்போ இன்றைக்கி நீங்கள் போட்ட தீர்மானத்தில் தமிழ்நாட்டுக்கு ஒரு திட்டங்களும் காணும்னு நீங்கள் பேசுகிறீங்க. தம்பித்துறை என்ன சொல்கிறாரு? எவ்ரி செக்டார் ஹேஸ் சம்திங் இன் பட்ஜெட் ஏன் சொன்னார்? அப்போது சொல்கிறதுக்காக அப்புறம் வந்து காங்கிரஸை தாக்கி பேசுகிறார் தம்பித்துறை. பாஜக காங்கிரஸ் நீட் கொண்டு வந்தது காங்கிரஸ் தான், என்டிஏ கிடையாது. என்டிஏக்கு சப்போர்ட்டாக பேசுகிறார் சார். என்டிஏ கிடையாது, நீட் கொண்டு வந்தது காங்கிரஸ் தான், எஜுகேஷனை கன்கரண்ட் லிஸ்ட்டில் கொண்டு போனது காங்கிரஸ் தான், இப்படி பேசிட்டு போகிறார் அவர் ஆக்சுவலாக. அப்போ இதெல்லாம் எதை காமிக்குது ஆக்சுவலாக? அதனால் வந்து
அவங்களுக்குள்ளேயே 2 விதமான ஒப்பீனியன் இருக்குது. இப்போ நீங்கள் இன்றைக்கி என்ன தீர்மானம் போடுறீங்க? தமிழ்நாட்டுக்கு எந்த திட்டமும் தரல, எது தரல. அப்போ உங்கள் தம்பித்துறையை அங்கே வாய முடிந்தாரு, தமிழ்நாட்டுக்கு திட்டம்லாம் பேச வேண்டியது தானே? ஏன் பேச மாட்டேங்க? ஜிஎஸ்டி வரியை வந்து ரத்து பண்ணணும். அதாங்க ஜிஎஸ்டி வரி, அது இன்சூரன்ஸ், இந்த இது இன்சூரன்ஸ், இது மெடிக்கல் இன்சூரன்ஸ் இருக்குல்ல, அதுக்கு வந்து ஜிஎஸ்டி வரி ரத்து பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ரைட்டு. அது நிர்மலா சீதாராமன் சொல்கிறாங்க, மாநிலங்களில் ஜிஎஸ்டிக்கு முன்னாடியே மாநிலங்கள் அதுக்கு வரி போட்டிருந்தாங்க அப்படின்னு அவங்க ஒரு கதையை சொல்கிறாங்க. அது ரத்து பண்ணுன்றதுல நமக்கு எந்த விதமான கருத்து வேறுபாடும் கிடையாது. வயநாடை வந்து தேசிய பேரிடர் அறிவிக்கணும் நான் கேட்குறேன். இதுக்கு முன்னாடி தூத்துக்குடி திருநெல்வேலியில் வந்து அப்பயே இந்த குரல் வரல. நீங்கள் குரல் கொடுத்துருக்கனால தேசிய பேரிடர் அறிவிக்கணும். தூத்துக்குடி திருநெல்வேலியில் பெரிய வெள்ளம் வந்தது இல்லை, 52 பேர் இறந்து போனாங்கல்ல, அது ஏன் தேசிய பேரிடர் அறிவிக்கணும்னு இங்கேருந்து எல்லாருமே குரல் கொடுத்தாங்கல்ல? ஏடிஎம்கே எங்கேயாவது குரல் கொடுத்தாங்களா தேசிய பேரிடர் அறிவிக்கணும்னு? எனக்கு தெரிஞ்சு குரல் கொடுத்த மாதிரி தெரியல சார் அவங்க. சார் கண்டிப்பாக இப்போ வந்து ஒரு சரியான எதிர்கட்சியாக தீர்மானத்தில் வரிக்கு வரி விடிய அரசுன்னு போட்டிருக்காங்க. ஒருவேளை எதிர்கட்சி தலைவராக எடப்பாடி கரெக்டாக இருக்காரா சார்? இல்லை, அவர் எதிர்கட்சி தலைவரான வந்து ஏற்கனவே இந்த விஷயங்கள்லாம் மாதம் ஒரு மின் கட்டணம் போன்ற விஷயங்களாகட்டும், அப்புறம் வந்து இந்த விவசாயிகள் பிரச்சனையாகட்டும், சட்டம் ஒழுங்கு பிரச்சனையாகட்டும், இதெல்லாம் ஏற்கனவே பேசிட்டு இருக்கிற விஷயம் தானே. அதெல்லாம் ஒட்டுமொத்தமாக ஒரு தீர்மானமாக போட்டிருக்காங்க, அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது. அவர் வந்து திமுக அரசு எடுத்து ஒன்றும் கடுமையான ஒரு ஆர்ப்பாட்டம் போராட்டம் ஏதாவது அது மாதிரிலாம் எதுவும் பண்ணுற மாதிரி தெரியல. ஒரு தீர்மானத்தை போட்டு அப்படியே நகர்ந்து போகிற மாதிரி இருக்கார். எப்படி இந்த அதிமுகவுடைய பிரச்சனைகளில் வந்து ஊரை போட்டு அப்படியே கடந்து போகலான்னு பார்க்குறாரோ, அந்த மாதிரி இந்த திமுக எதிர்ப்புலேயும் ரொம்ப சீரியஸாக இருக்கிற மாதிரி தெரியல. ரொம்ப சீரியஸாக ஒருவேளை இந்த கோடநாடு போன்ற விஷயங்கள் இருக்கிறதுனால கொஞ்சம் அடக்கி வாசிக்கிறாருன்னு தெரியல ஒருவேளை. ஓகே சார். சார் இவருடைய தலைமை போதுமா 2026 திமுக வீழ்த்த? நிச்சயமாக போறாது. இப்போ இருக்கிற திமுக வீழ்த்தவே முடியாது. அது வந்து கூட்டணியோட சேர்ந்தாதான் அதிமுக ஒரு பலமான கூட்டணியை அமைச்சாதான் அது வந்து திமுக அணியை வீழ்த்த முடியும். இல்லாட்டி வீழ்த்ததுக்கான வாய்ப்பே இல்லை. அதுக்கு முன்னாடி அதிமுக பலமாகணும். ஆக்சுவலா முதல்ல அதிமுக பலமாகணும், பிறகு நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான கூட்டணி அமைக்கணும். அது பாஜகவோட கூட இருக்கலாம், அது பாமக கூட இருக்கலாம், காங்கிரஸோ விசிகாவோ இந்த கூட்டணியில வரும்னு நினைச்சாருன்னா அது இலவகாத்த கிளி மாதிரி தான் போயிடும். அது ஒன்றும் வாய்ப்பு இல்லை, அதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஓகே சார். சரி, இப்போ சசிகலா அவர்களுடைய இந்த தென் மாவட்டங்களை ஒட்டி அவங்களுடைய அந்த பயணம் அது ஒன்றும் பெரிய இம்பாக்டை கிரியேட் பண்ண மாதிரி தெரியல சார். சரியான ஒரு திட்டமிடல் இல்லாமல் போன ஒரு பயணம் எப்படி சார் வெற்றி பெறும்? உங்கள் நோக்கம் என்ன சார்? கட்சியை ஒன்றுபடுத்தணும் தானே உங்கள் நோக்கம். அதுக்கு தானே நீங்கள் பயணம் போகிறீங்க. அதான் சார் 90% வேலையை முடிச்சுட்டேன்னு சொல்கிறாங்க. அதான் அவங்க சொல்கிறாங்க சார். பட் பார்த்தா அப்படி தெரியலையே. 90% வேலை முடிஞ்சா எடப்பாடி இது நேரம் அந்த செயற்குழு ஒரு தீர்மானம்னு போட்டுக்கணும். விலகி போனவரெல்லாம் கட்சிக்கு மீண்டும் வாங்கன்னு ஒரு தீர்மானம் போட்டுக்கலாம்ல. நீங்கள் 90% வேலை செஞ்ச மாதிரி தெரியலையே. நீ எடப்பாடி பிடிவாதமாக தானே இருக்கார். இங்கே உள்ள இருக்கிற 6 மந்திரிகள் போராடி இருக்காங்களே தவிர அது வந்து சசிகலா சொல்லி தான் அவங்க செய்கிறாங்கன்னா நமக்கு தெரியாது. பாயிண்ட் என்னன்னா வந்து இந்த ஒற்றுமைக்கான இந்த பயணம் வந்து ஒரு எஃபெக்டிவாக இல்லை, சரியான திட்டமிடலோட போகலை. நீங்கள் எந்த ஊருக்கு போகிறீங்களோ அந்த ஊரில் இருக்கிற கட்சிக்காரனை கூப்பிட்டு ஒரு தனியாக அவங்கள சந்தித்து கட்சியோட ஒற்றுமையை வலியுறுத்தி, அவங்க எடப்பாடி ஆளுங்களாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி வாங்க உங்ககிட்ட பேசணும்னு சொல்லி உங்கள் ஆட்களை விட்டு எல்லாரையும் கூப்பிட்டு பேசணுமே தவிர நீங்கள் போகிற இடத்துலலாம் வண்டியில் உட்காந்து திமுக அவங்கள்ட்ட திட்டிருந்தீங்கன்னா எதுக்காக போகிறீங்க பயணம்? உங்கள் நோக்கம் என்ன? அர்ஜுனன் அம்பு எடுத்தாங்கன்னா கரெக்டாக பறவையோட கண்ணு தெரியணும் உங்களுக்கு. அதை தவிர மற்றதெல்லாம் தெரிஞ்சால் எப்படி அம்பு கரெக்டாக போய் பறவையை சாகடிக்கும்? இந்த அம்மா வந்து போனது கட்சியை ஒன்றுபடுத்துறதுக்கு. சரி சார். நீங்கள் திமுகவை பற்றி பேசுறது இதெல்லாம் அப்போ மத்திய அரசை பற்றி பேசுகிறீங்களா? அதாவது அதுவும் பேச மாட்டேங்குது. மத்திய அரசை பற்றி ஒரு விஷயமும் பேசுறது கிடையாது. ஆனால் மாநில அரசை பற்றி எல்லாம் பேசிகிட்டு இருக்கிறது. அது வந்து திட்டமிடல் இல்லாத ஒரு விஷயம். சரியான திட்டமிட்டு ஏடிஎம்கேவோட நிர்வாகிகள் அவங்கள சந்திக்கணும், சந்தித்து அவங்ககிட்ட வந்து ஒற்றுமையை வலியுறுத்தணும். அந்த விஷயங்களை அவங்க பண்ணினாங்கன்னா அது ஏதோ கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அவங்க அந்த மாதிரிலாம் பண்ணுற மாதிரி தெரியல. ஏதோ தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டம் மாதிரி வண்டியில் போகும்போது அங்கங்கே ஒரு 50 பேர் 100 பேர் நிற்க வச்சு கொடி இதெல்லாம் காமிச்சு ஏதோ பண்ணுறாங்க. அது வந்து எஃபர்ட்ஸ் வந்து வேஸ்ட் ஆகும். முயற்சி வந்து எதிர்பார்த்து நம்ம வந்து அவங்களுக்கு நோக்கம் நல்லா இருக்குது, பட் அவங்களோட செயல்பாடு திட்டமிட்ட செயல்பாடு இல்லை சார். முன்னாடி அவருக்கு பேக்கப்பாக நடராஜன்லாம் இருந்தாங்க, அவருக்கு ஒரு சரியான ஆலோசகர் இல்லையோ சார்? கண்டிப்பாக அது உண்மை தான். அவங்களுக்கு சரியான ஆலோசகர் இல்லைன்றது உண்மை. அவங்க எப்படி ஸ்ட்ராட்டஜியை வகுக்கணுன்றதுக்கு அவங்களுக்கு ஆலோசகர் கிடையாது. அப்படி இருந்தாங்கன்னா எடப்பாடியை வந்து ஈஸியாக அவங்க வந்து எடப்பாடி பக்கத்துலேருந்து நிறைய பேர் அவங்க இழுத்துருக்கலாம். இத்தனை நேரம் நடராஜன் இருந்தாருன்னா கண்டிப்பாக இந்த வேலையெல்லாம் பண்ணியிருப்பார். ஆமாம், இது இவங்களுக்கு வந்து ஸ்ட்ராட்டஜி பண்ணுறதுக்கு தெரியலையா, இல்லை பண்ண விரும்பலையா, இல்லை இதே மாதிரியே அப்படி சொல்லிட்டு போயிட்டு இருக்கலாம், நம்ம ஒன்றும் பெருசாக சீரியஸாக இறங்க வேணாம்னு நினச்சிட்டாங்களா தெரியல. ஓபிஎஸும் அப்படி தான் இருக்கார். அவரும் வந்து பெரிய
ஒரு ஆவேசமாக செயல்படுற மாதிரி தெரியல. அவரும் வந்து அரசியலில் வந்து சில விஷயங்கள் நம்ம வெளிப்படையாக சொல்ல முடியாது, சில விஷயங்கள் பண்ணணும். ஆனால் அதெல்லாம் இவங்க 2 பேரும் பண்ணுறாங்களா இல்லையானே தெரியல. ஆக்சுவலாக ஸ்ட்ராட்டஜின்றது அதையும் சேர்த்து தான். சில விஷயங்கள் திரைமறைவில் சில விஷயங்கள்லாம் பண்ண வேண்டியிருக்கும். அதெல்லாம் பண்ணாத ஒரு ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் பண்ண முடியாது. அது பழனிசாமி அதில் கில்லேடியாக இருக்கார், அதில் கில்லேடியாக இருக்கார். திரைமறைவில் பண்ணுற வேலைகள்லாம் கரெக்டாக பண்ணுறாரு அவர். அவர் கீழே கிளைக்கழகத்துலேருந்து வந்ததுனால இந்த பாலிடிக்ஸ்லாம் பார்த்து வளர்ந்ததுனால அவருக்கு கரெக்டாக யாரை எங்கே அடிக்கணும்னு கரெக்டாக தெரிஞ்சிருக்கு. யாரை நம்ம பிடிக்கணும், எவன் ஊசலாட்டமாக இருக்கான், எவன் எப்படி மடக்கணுன்றதெல்லாம் கரெக்டாக தெரிஞ்சு வச்சுருக்காரு. அதை மடக்கிறதுக்கு இவங்களுக்கு வந்து ஸ்ட்ராட்டஜி போகிறாரு, யுக்திகள் போகிறாரு. சார் இந்த ஓபிஎஸ் கூட இப்போ நீங்கள் சொன்னதுலேருந்து தர்மயுத்தம் 2.0னாரு, அப்புறம் நிறைய நீதி கேட்டெல்லாம் போராட்டம் புரட்சிலாம் சொன்னார். ஒன்றுமே ஒர்க் அவுட் ஆக மாட்டேது சார். அதுவும் பிளான் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணணும் சார். ஒன்று நீங்கள் எதிர்க்கிறதுனா இபிஎஸ்ஸை தேர்தல் மூலமாக எதிர்க்கணும். ஓகே சார். இல்லை ஒற்றுமைக்காக வலியுறுத்துகிறோம், தேர்தலெலாம் வேண்டாம், நாங்கள் கூடி பேசி அங்கே ஆட்களை இழுத்து ஒரு பொதுக்குழு கூட்டி அதன் மூலமாக அவரை வந்து வழிக்கு வர வைக்கிற மாதிரி பண்ணணும். உங்கள் பின்னாடி யாருமே வரமாட்டேங்கிறாங்களே. ஆனால் ஒரே ஒரு இதில் ஆறுதலான அம்சம் என்னென்னா, நீங்கள் வந்து தனியாக போட்டி போட்ட இடத்துல ரெட்டலைக்கு அதிகமாக ஓட்டு வாங்கிட்டீங்கன்ற ஒரு பாயிண்ட் வந்து உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்குது. அதிமுக தொண்டர்கள் உங்கள் பக்கம் அந்த ஏரியாவில் இருக்காங்க, உங்களுக்கு ஓட்டு போட்டாங்கன்றது ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது. அதே சமயம் பார்த்தீங்கன்னா உங்கள் பின்னாடி ஒரு பொதுக்குழு உறுப்பினர்களோ ஒரு எம்எல்ஏக்களோ யாரும் வரமாட்டேன்றாங்க. ஏன்னா நீங்கள் அதுக்கான முயற்சிகளை வந்து வேகமாக எடுக்கிற மாதிரியும் தெரியல. நீங்கள் பாஜக வாழ்கன்னு பாஜகவை பற்றி பேசிட்டு இருக்கீங்களே தவிர, நம்ம எப்படி ஸ்ட்ராட்டஜி பண்ணி அதிமுகவில் வந்து எடப்பாடியை வழி கொண்டுடலான்ற அந்த எண்ணம் இருக்கிற மாதிரி தெரியல. அவங்களுக்கு ஏதோ காலத்தை கடத்திட்டு ஏதோ தானாக தன் மடியில் வந்து பழம் பழுத்து விழுன்னு நினச்சிட்டு இருக்காரு. அரசியலில் ஒருபோதும் முயற்சி இல்லாமல் எதுவும் நடக்காது. முயற்சி எடுத்தால் தான் நடக்கும். எடப்பாடி வந்து எதிர்க்கட்சி தலைவரான முயற்சி எடுத்தார், ஓபிஎஸ்ஸை வெளியில் அனுப்பிச்சாரு, நடந்தது. முதல்வர் கேண்டிடேட் ஆகணும்னு நினைச்சாரு, ஆனார். அவர் என்ன நினைக்கிறதோ அதெல்லாம் வந்து எஃபோர்ட்ஸ் எடுத்து பண்ணுறாருல. நீங்கள் எதுக்கு அரசியல் இருக்கீங்க? ஓபிஎஸ் என்ன கேட்டால் பேசாமல் ஓய்வு பெற்றுட்டு போயிடலாம் அவர். ஆக்சுவலாக சார் இப்போ கேசிபி, பெங்களூர் புகழேந்தி, ஜேசிடி பிரபாகரன் அவங்க வந்து இந்த ஒருங்கிணைப்பு குழுன்னு ஒன்று ஆரம்பித்தாங்க. அதோட இம்பேக்டும் பெருசாக இருந்தால் அவங்க நோக்கம் நல்லா இருக்குது சார். அவங்க நோக்கம்லாம் நம்ம ஒன்றும் குறை சொல்ல முடியாது. பட் ஆனால் அது எஃபெக்டிவாக செயல்படுற மாதிரி தெரியல. அதுலேயே அந்த 3 பேருக்குள்ளேயே பிளவு நிறையா இருக்கிற மாதிரி ஒருத்தர் ஜேசிடி தனியாகவே செயல்படுறான்னு சொன்னாங்க. ஸோ நமக்கு எப்படின்னா, நீங்கள் 3 பேரும் வந்து சைலண்ட்டாக வந்து பல பொதுக்குழு உறுப்பினர்களை பார்க்கணும், பல எம்எல்ஏக்களை பார்க்கணும், ஒற்றுமைக்கான தேவைகளை வலியுறுத்தணும். அதெல்லாம் நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் செஞ்சீங்கன்னு நமக்கு தெரியாது. ஆனால் நடக்கிற விஷயங்கள்லாம் பார்த்தா அந்த மாதிரி எதுவுமே நடக்கலைன்னு தெரியுது. இல்லாட்டி இந்த செயற்குழுவில் யாராவது ஒருத்தர் விஷயத்தை கிளப்பியிருப்பாங்கல்ல, ஏன் கிளப்பலை? அதனால் அவங்க ஒற்றுமையாக்கான முயற்சியும் ஒன்றும் பெருசாக ஈடுபட்ட மாதிரி தெரியல ஆக்சுவலாக. அதனால் எடப்பாடிக்கு எதிராக நீங்கள் எல்லோரும் எதிர்க்க இருக்கிற எல்லாரும் ஒரு ஒன்றுபட்ட ஒரு போராட்டத்தை கையில் எடுக்க வேண்டிய அவசியம் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அது எப்படி எடுப்பாங்க, எப்படி அதெல்லாம் தெரியாது. ஆனால் அவங்க எல்லாருமே ஒன்றுபட்டு ஒரு சீரியஸான ஒரு களத்தில் இறங்கி வேலை செஞ்சால் தான் எடப்பாடி வந்து வழிக்கு கொண்டு வர முடியும். இல்லாட்டி எடப்பாடி ரொம்ப ஸ்டபனாக இருக்கார். இந்த ஓபிஎஸ்ஸை சேர்க்கறதில்ல, விலகி போனவங்க யாரும் சேர்க்கறதில்ல. அப்படியே ரொம்ப ரொம்ப பிடிவாதம் பிடிச்சி சேர்க்க வச்சா கூட நான் தான் பொதுச் செயலாளர், எங்கேயும் வந்து வேலை செய்யணும் செய்யுங்க, அந்த லெவலில் தான் அவர் போவார் ஆக்சுவலாக. சார் இப்போ அதிமுகவினுடைய எதிர்காலம் எப்படி சார் இருக்கும்? இன்றைக்கி லெவலில் பார்க்கும்போது அது 26 அதுக்கு பெரிய எதிர்காலம் இருக்கிற மாதிரி தெரியல சார் எனக்கு. அது கட்சியை வலிமைப்படுத்தி கொண்டு நல்ல கூட்டணியை வந்து 26 அமைச்சதுன்னா ஓரளவு திமுகவுக்கு டஃப் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுக்கான தோற்றம் இப்போ தெரிகிற மாதிரி தெரியல எனக்கு ஆக்சுவலாக. இப்போ இருக்கிற அதிமுகவால் வரும் தேர்தலில் திமுகவை ஒன்றுமே பண்ண முடியாது. இப்போ இருக்கிற அதிமுகவினால் வரும் தேர்தலில் திமுகவை தோற்கடிக்கவே முடியாது. அது வந்து ஓபிஎஸ், சசிகலா, தினகரன்லாம் கூப்பிட்டு வலிமைப்படுத்தி கொண்டு ஈவன் பாஜக பாமகவோட ஒரு நல்ல கூட்டணி அமைத்து, தேமுதிகவோட ஒரு கூட்டணி அமைத்து செயல்பட்டால் ஓரளவுக்கு இப்போ வாய்ப்பு இருக்குது. இவங்கெல்லாம் தனியாக பிரிஞ்சு நின்னாங்கன்னா திமுக எதிர்ப்பு ஓட்டுகள் பிரியும் போது திமுக தான் வெற்றி பெறத்துக்கான வாய்ப்பு உண்டு. திமுகவோட கூட்டணியும் ஸ்ட்ராங்காக இருக்குது. அதனால் வந்து அது மக்கள் நல திட்டங்கள் பலது செஞ்சுருக்கிறதுனால அதுக்கான ஆதரவும் பெரிய இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ அது அதுக்கு திமுக அரசுக்கு எதிரான விமர்சனங்கள் இருக்குது, சட்டம் ஒழுங்கு போன்ற பிரச்சனைகள்லாம் கூட இருக்குது. அதையும் தாண்டி அது பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீமு, தமிழ் புதல்வன், புதுமை பெண் திட்டம், பஸ்ஸில் இலவச பஸ் பயணம், உரிமை தொகைன்னு நிறையா திட்டங்களை கொண்டாந்து வச்சுட்டாங்க. கரெக்டாக 10-15 தேதிக்குள்ளே உங்கள் அக்கௌண்ட்டில் 1000 ரூபா விழுதில்ல வந்து அதை பார்த்த உடனே அவங்களுக்கு ஸ்டாலின் ஞாபகம் தானே வருது எல்லாருக்கும், பெண்களுக்கெல்லாம். 1,18 லட்சம் பேர், அதில் 1 கோடி பேர் ஓட்டு போட்டாலே போருமே சார். அதனால் வந்து நீங்கள் அப்போ அதையே எடுத்து நீங்கள் வின் பண்ணணும்னா வலுவான கூட்டணி தான் அமைக்கணும். அதை செய்வாங்களா தெரியல. இப்போ இருக்கிற சூழலில் இவர் வந்து பாஜகவோட கூட்டணி கிடையாதுன்றார். அதிமுகலையும் பாஜக கூட்டணி வேணும்னு நினைக்கிறவங்க இருக்காங்க. அதிமுகலையும் பாஜக கூட்டணி வேணும்னு நினைக்கிறவங்க இருக்காங்க.
ஸோ 2 பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணால் ஒருவேளை நல்ல கூட்டணி அமைக்கலாம். திமுகவுடைய எதிர்ப்பு ஓட்டுகள் சிதறாத வண்ணம் ஒரு கூட்டணி அமைத்து அதிமுக தன்னையும் பலப்படுத்தி கொண்டால் அது வெற்றி பெறுவதற்கு சொல்கிறத விட திமுக அணிக்கு ஒரு டஃப் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகே சார், ரொம்ப நன்றி சார்.